வணக்கம் மக்களே, நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்றதுனால தான் இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நாடே, இந்த சோஷியல் மீடியா உலகமே ஒரு கோழியை காப்பாற்றும் போது எல்லாருமே அவ்வளோ பாராட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 400 ஏக்கர் காடே அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் இதை பற்றி பரவலாக எந்த நியூஸ் சேனல்ஸும் பேசவே இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னோட ஷார்ட்ஸ் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் நிறைய விலங்கோட அழுக்குரல், மரண ஓலம் அதில் கேட்டது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. அதை கேட்கும் போது, அதை திரும்பி திரும்பி கேட்கும் போது எனக்கே அவ்வளோ பதறிச்சு. 400 ஏக்கர் காடை தெலுங்கானா கவர்மெண்ட் அழிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போதைய ஸ்டேட்மெண்ட். இதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் இருக்கவர்களும் சரி, பிஜேபியும் சரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 400 ஏக்கர் காடு காப்பாற்றப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் மார்ச் 2025, இன்னொரு பிக்சர் நவம்பர் 2024. ஸோ இந்த பிக்சருக்கும் அந்த பிக்சருக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கனாலே சூப்பராக தெரியும். அப்படி அழகாக இருந்த காடு நவம்பரில், மார்ச்சில் மொத்தமாக ஒரே நாள் நைட்டு அழிச்சாங்க தெலுங்கானா கவர்மெண்ட். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 ஏக்கர் நிலம். இந்த நிலம் காடு அப்படின்றது தான் அங்கே இருக்க மாணவர்களும் இல்லை பிஜேபியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு மெயின் ரீசன். அந்த 400 ஏக்கர் லேண்ட் தான் கஞ்சா கச்சிபவுலி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லேண்ட். ஸோ அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2008லேருந்து 2009 வரைக்குமே ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் அந்த காடில் நிறைய அரிய வகை மூலிகைகள், புதர்கள், மரங்கள், செடிகள், அது மட்டுமே இல்லாமல் பிளான்ஸ் மட்டுமே இல்லாமல் 700 வகையான அனிமல்ஸும் ரெப்டைல்ஸும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. கூடவே 233 பறவை இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. 200 மான்களும் அந்த காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கு. இத்தனையும் ஒரு தாயகமாக கொண்டது தான் கஞ்சா கச்பவுலி காடு. இந்த காடை தான் இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் அழிக்க முற்பட்டிருக்கு. இந்த 400 ஏக்கர் லேண்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த 400 ஏக்கர் நிலம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தோட மாணவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஒரு நிலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டி என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த நிலத்தை அரசு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நிலத்துக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மாணவர்கள் இது எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லி தான் போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2025, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் அவசரமாக ஞாயிற்றுக்கிழமையில 50 ஜேசிபியை இறக்கி அங்கே இருக்க 400 ஏக்கர் லேண்டை மொத்த காடையும் அழிச்சு ஒரு நிலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின கேஸ் ஏப்ரல் 7ஆம் தேதி தெலுங்கானாவில் இருக்க தெலுங்கானா கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்காக அதுக்கான ப்ராசஸ், அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. இப்படி இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கும் போது இவ்வளோ அவசரமாக அந்த காட்டை அழிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் சரி ஹைதராபாத் மாணவர் தலைவர் சொன்ன ஒரு விஷயம். 7ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்போ அவ்வளோ அவசரமாக தெலுங்கானா கவர்மெண்ட் எதுக்காக இதை கிளியர் பண்ணணும் அப்படின்றது. இதை கிளியர் பண்ணுறது மூலயமா, இந்த காட்டை அழிக்கிறது மூலயமா என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் சொல்கிற பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டை அழிச்சு இந்த 400 ஏக்கர் லேண்டை என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏலத்துக்கு விட போகிறாங்க. இதன் மூலியமா இங்கே ஐடி பார்க்ஸாக இருக்கட்டும், சில ப்ரைவேட் செக்டார்ஸ் இங்கே ஐடி பார்க்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை கொண்டு வர போகிறாங்க. இது மூலிமா அங்கே இருக்க 5 லட்சம் மக்களுக்கு வேலை கிடைக்க போகுதா கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் இது கவர்மெண்ட் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அங்கே என்ன சோஃபார் வரப்போகுது அப்படின்றது இது வரைக்கும் அஃபிஷியலாக அப்டேட் இல்லை. ஐடி பார்க் அப்படின்றது தான் மெயினாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை அழிக்கிறது மூலியமா, இந்த ஏலத்தை நடத்துறது மூலியமா தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 15,000 கோடி வரைக்குமே ப்ராஃபிட் இருக்கு நிறுவனத்துக்கு. மீன் அரசுக்கு இது ஏலத்தை நடத்துகிற மூலியமா இவ்வளோ காசு வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை கண்டிச்சு தான் பிஜேபியும் டெல்லியில்
நேற்று போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டமும் வந்து டோட்டலாக சேவ் த பயோடைவர்சிட்டி, சேவ் த HCU ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி பல கோஷங்கள் எழுப்பி அவங்க வந்து டெல்லியில் பிஜேபிக்காரங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட மெயினான கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது ஃபாரஸ்டே இல்லை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிலம் மட்டும்தான். இதுக்குள்ள வந்து எந்த ஒரு புலியோ சிங்கமோ அந்த மாதிரி எதுவுமே வாழலை, வெறும் நரிகள் மட்டும்தான் இதுக்குள்ள வந்து இருக்கு. நோ லயன்ஸ் நோ டியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் they are not ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்கு. பிக்சர்ஸ் எடுத்ததா யூனிவர்சிட்டியில இருந்து பிக்சர்ஸ் எடுத்ததா சொல்லப்பட்ட அந்த விஷயம் எல்லாமே AI ஜென்ரேட்டட் இமேஜஸ் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஒரு டூல் கிட் தான். ஸோ அங்கே எதுவுமே வந்து உண்மை கிடையாது, அது ஃபாரஸ்டே கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து அங்கே இருக்க மரங்களை எல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 400 ஏக்கர் லேண்டில் சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த காட்டை அழிக்கிறதன் மூலியமா 1லேருந்து 4 டிகிரி வரைக்கும் அங்கே வெயில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அங்கே சுற்றி இருந்த மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆக்சிஜன் கிடச்சிருக்கும். அந்த ஆக்சிஜன் டோட்டலாக வந்து இனிமேட் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனாக மட்டும்தான் இருக்க போகுது. ஏன் அவசரமாக தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த 400 ஏக்கர் லேண்டில் இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து அடித்து நவுத்தணும், அதுவும் நைட்டோட நைட்டா அப்படின்றது தான் வந்து அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதே கேள்வி தான் வந்து நானுமே முன்வைக்க விரும்புகிறேன். ஒரே நைட்டில் அந்த காடை அழிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏப்ரல் 7 கேஸ் விசாரணைக்கு வர நிலையில் கோர்ட் ஆர்டர் வந்து இல்லாமல் எப்படி வந்து இந்த விஷயத்த வந்து பண்ண முடியும்? அப்படி கோர்ட் ஆர்டர் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் இந்த ஒரு காட்டை வந்து எப்படி தெலுங்கானா கவர்மெண்ட் அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பெரிய புதிராக இருக்குது. இந்த 400 ஏக்கர் நிலத்தை அழித்து அங்கே இருக்க பல விலங்குகளோட வீடுகளை நம்ம பிடுங்கி அங்கே ஒரு IT நிறுவனம் வந்து அதுக்கப்புறம் 5 லட்சம் மக்கள் அங்கே வந்து வேலை பெற போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. உண்மையிலேயே அங்கே IT நிறுவனம் வருமா? வந்தால் இவங்க சொல்கிற மாதிரியே 5 லட்சம் மக்களுக்கு அங்கே வேலை கிடைக்குமா அப்படின்றது வந்து இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அந்த 400 ஏக்கர் நிலம் எங்களுடையது அப்படின்ட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த 400 ஏக்கர் நிலத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏலத்துக்கு விட போகிறாங்க. மொத்தமாக அழிச்சாச்சு. அந்த கூக்குரல் வந்து நீங்கள் அந்த ஷார்ட்டில் நல்லாவே கேட்டிருப்பீங்க. நான் திரும்பியுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த கூக்குரல் கேட்கும் போது நம்மளுக்கே வந்து அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் வாட் இதுதான் நான் மனசார உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். அண்ட் இதில் நான் கிளம்பிய நேரம் வந்தாச்சு. அந்த ஃபாரஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்ற இன்னும் சில அப்டேட்கள் அண்ட் இன்னும் நிறைய சில விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கண்மணி உதயசங்கர் அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு தானாக தேடி வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. பை பாய்.